ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2024ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன தி சின்னு ஒரு சூப்பரான கொரியன் நாட்டு ஹாரர் மிஸ்ட்ரி கதையை பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல எக்ஸ்கியூமான ஒரு படத்தை போட்டோம். அந்த வீடியோவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 3 லட்சம் வியூஸ்க்கும் மேல வந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தரமான கதை. ஆக்சுவலா அதே மாதிரிதான் இந்த படத்தோட கதையும் சும்மா வெறித்தனமா இருக்கும். இப்ப படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, நம்ம கதையோட ஹீரோயினுக்கு ஒரு மிகப்பெரிய நடிகை ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனால சான்ஸ் கேட்டு ஒரு இடத்துக்கு போறா. நல்லபடியா அவளுக்கு வாய்ப்பும் கிடைக்குது. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அமானுஷ்யமான நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. சுய கட்டுப்பாடே இல்லாம ஒரு சில பேரு பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறானுங்க. அதுவும் முக்கியமா பாதி பேரு ஏதோ ஜாம்பி மாதிரி எஞ்சி இருக்கக்கூடிய மனிதர்களை தேடி கண்டுபிடிச்சு கடிச்சு திங்க ஆரம்பிக்கிறானுங்க. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்னங்கிற விஷயத்த நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா, இல்ல கடைசியில உயிர் பழச்சாச்சோ அந்த இடத்தை விட்டு வெளியில வந்தாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட முழு கதையுமே. ப்ரோ அப்படின்னா இது ஜாம்பி படமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது அதுக்கும் மேல. இவ்வளவு புகழ்ந்ததே போதும்னு நினைக்கிறேன். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படியே கமெண்ட்ல உங்களுக்கு என்ன பேய் படம் பிடிக்கும்ங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஆரம்பத்துல நம்ம கதையோட ஹீரோனை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவளுக்கு ஒரு பெரிய நடிகை ஆகணுங்கிற ஆசை ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால ஒரு டைரக்டர் கிட்ட வாய்ப்பு கிட்ட வந்திருப்பா. இவனை ஷார்ட்டா ஜின்னு மைண்ட்ல வச்சுப்போம். இந்த பாருமா, நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. ஆனா என்கிட்ட கமர்ஷியலா இப்போதைக்கு எந்த ஒரு படமும் இல்ல. ஆனா டான்ஸ பத்தி என்கிட்ட ஒரு கதை இருக்கு. உனக்கு ஓகேனா சொல்லு, அதுல நான் உனக்கு வாய்ப்பு வாங்கி தரேன். அடடா, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு ஹீரோயினும் அந்த டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிறா. அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு ஷூட்டிங்காக நகரத்தை விட்டு ரொம்பவே தள்ளி காடுகளுக்குள்ள இருக்க ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஸ்கூலுக்கு வந்திருக்கா. ஆக்சுவலா இப்ப இந்த பள்ளிக்கூடத்துல எவனும் படிக்கல. ஒரு கைவிடப்பட்ட இடமா தான் இருக்கு. யாராவது ஒரு சிலர் டாக்ஸில இந்த இடத்துக்கு வரணும்னா கூட அதுக்கு இரட்டிப்பா பணம் கொடுத்தா மட்டும்தான் வர முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிட்டியை விட்டு தள்ளி இருக்கு. ஹீரோயினா அங்க இருக்க 2 அல்லக்கைங்க பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அதுல ஒருத்தியோட பேரு கிம், இன்னொருத்தன் பேரு ஜான். அப்பதான் சந்தேகத்துல ஹீரோயினும், என்னப்பா டைரக்டர் நல்லபடியா படம் எல்லாம் எடுப்பாரா? அட மேடம், இன்னும் அவரை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியலன்னு நினைக்கிறேன். சமீபத்துல அவர் வெளியிட்ட புத்தகம் உலக அளவுல மிகப்பெரிய வரவேற்பு அடைஞ்சிருக்கு. கூடவே 2-3 படங்களையும் டைரக்ட் பண்ணிருக்காரு. அது மூலமா அவருக்கு நிறைய அவார்ட்ஸும் கிடைச்சிருக்கு. ஆனா ஏன் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆளுங்க கம்மியா இருக்கமா இருக்கு? எனக்கும் தெரியல மேடம். அந்த ஜின்னு தான் குறிப்பிட்ட ஒரு சில ஆளுங்களை மட்டும் இந்த வேலைக்காக இங்க வர வச்சிருக்காரு. நீங்க இதே இடத்துல வெயிட் பண்ணுங்க, நான் சாரை பார்த்து சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜானும் கிம்மும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அப்பதான் ஹீரோயின் லைட்டா அண்ணாந்து கவனிக்கும் போது ஒரு பொண்ணு ஜன்னலை ஒட்டி நின்னுட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் காதுக்கு மட்டும் வித்தியாசமான மணிகளோட சத்தமும் ஒரு பெண்ணோட அழுகை சத்தமும் கேக்குது. அதே டைம்ல நம்ம ஹீரோயினை ஜின்னு கிட்ட கூட்டிட்டு போறதுக்காக ஒரு கண்ணாடிக்காரன் வெளியில வருவான். சரின்னு பக்கத்துல போக நினைக்கும் போது சடனா மேல இருந்து ஒரு பொண்ணு தொப்புன்னு தரையில வந்து விழுவா. ஹீரோயின் இதை பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுவா. ஆனா அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது, கீழே விழுந்தது உண்மையான மனுஷியே கிடையாது, அது வெறும் பொம்மை. இத கூட ஷூட்டிங்காக தான் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இருந்தாலும் ஹீரோயினால அந்த அதிர்ச்சியை விட்டு இன்னும் வெளியில வர முடியல. கொஞ்சம் பதட்டத்தோடயே உட்கார்ந்துட்டு இருப்பா. இதுக்கிடையில ஜான் கிட்ட வந்த ஒரு அல்லக்கை, டேய் வாக்கி டாக்கில ஒழுங்கா பேட்டரிஸே ஒர்க் ஆகல, என்ன வேலை பாக்குறீங்கன்னு திட்டிட்டு இருப்பான். பதிலுக்கு ஜானு, இந்த பாரு நான் ஒரு துணை இயக்குனர், பேட்டரிய மாத்துறது என்னோட வேலை கிடையாதுன்னு சண்டை போட்டுட்டு இருப்பான். கரெக்டா அங்க வந்து ஜின்னு, டேய் என்னடா உங்களுக்குள்ள பஞ்சாயத்து? நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையால ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங்கும் தள்ளி போகும். இந்த பாரு, இந்த படத்தோட ப்ரொடியூசர் நான் தான், அதனால பணத்தை வீணடிக்க விரும்பல. இப்படி பேசிட்டு இருக்க டைம்லயே ஹீரோயின் கிடைச்ச வாய்ப்பை வீணாக்க கூடாதுன்னு, சார் நான் தயாரா இருக்கேன், இப்ப நம்ம எந்த மாதிரி ஷூட் பண்ணணும், நான் எதுக்கு ரெடி ஆகணும்னு அவளாவே வந்து பேச ஆரம்பிக்கிறா. உடனே ஹீரோயினோட போனுக்கு ஒரு சின்ன வீடியோ அனுப்பி நீங்க இதே மாதிரியே பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு அனுப்பி வச்சிருவான். நேரா ரெஸ்ட் ரூம்க்கு வந்தவ, என்ன விடுங்க ஷூட்டிங்க்கு வந்தா இதை பார்த்து டான்ஸ் ஆடு அதை பார்த்து டான்ஸ் ஆடுன்னு நம்மள வெறுப்பேத்திட்டு இருக்கானுங்கன்னு ஹீரோயின் கடுப்புல உட்காந்துட்டு இருப்பா. அப்பதான் அதே இடத்துல இன்னொரு பொண்ணை கவனிக்கிறா. ஆக்சுவலா இது ஹீரோயினோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஏ லிசா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ ஜின்னு உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? நான் தான் இந்த கதையில முன்னணி கதாநாயகியா நடிக்கிறேன். ஹீரோயினுக்கே இதை கேட்டு சம கோவம். ஆனா எதுக்காக அந்த இயக்குனர் நம்ம கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு உள்ளுக்குள்ள நிறைய கவலையும் இருக்கு. அப்பதான் லிசாவும், ஏண்டி நம்ம சந்திச்சு சரியா ஒரு 6 மாசத்துக்கு மேல இருக்கும்ல? ஆமா ஆமா, நீ பள்ளிக்கூடத்தை விட்டு எப்ப வெளியில வந்தியோ அடுத்த கொஞ்ச நாள்லயே நானும் அந்த டான்சிங் பள்ளியை விட்டு வெளியில வந்துட்டேன். ஆமா நம்ம ஃப்ரெண்டு லோக்கி அவ இறந்து போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். பதிலுக்கு லிசாவும், ஆமா ஆமா அவனுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான நோயா, அது மூலமா தான் அவன் இறந்து போயிட்டான். கட் பண்ண அடுத்து நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஜின்ன பார்த்து, என்ன சார் எனக்கு முன்னாடி ஒரு முன்னணி கதாநாயகி இருக்காளா, அத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. இந்த பாருமா, அவ உனக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு ஷூட்டிங்க்கு வந்திருந்தாலும் கூட 2 பேரும் நடனம் ஆடும்போது யாரு ஹீரோயின் அப்படிங்கறத தனியா கண்டுபிடிக்க முடியாது. அதனால உன்னோட ஃபேஸ் தெரியுமா தெரியாதாங்கறத பத்தி நீ யோசிக்க தேவையில்லை. ஆனா சார் பிரச்சனை அது மட்டும் இல்ல, நீங்க அனுப்பின வீடியோல இருக்க டான்ஸ பண்ணும்போது நான் ஏதோ ரோபோ மாதிரி அந்த டான்ஸ காப்பி அடிக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது, எனக்கு எந்த ஒரு உணர்வும் ஏற்படல. உடனே ஜின்னுக்கு சம கோவம். இந்த பாருமா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இது மத்த டான்ஸ் சம்பந்தப்பட்ட படம் மாதிரி கிடையாது. உன்னோட முழு உணர்வுகளும் உன் டான்ஸ் வழியா வெளிவரணும், அத மக்கள் பார்த்து உன்னை ஆறாவரமா கொண்டாடணும். அப்படி இருக்கணும் உன்னோட டான்ஸ். இன்னைக்கு சாயங்காலம்
ரிஹர்சல் இருக்கு, சோ ஒழுங்கா அதை பிராக்டிஸ் பண்ண. சரின்னு ஹீரோயின் மட்டும் இப்ப டான்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்காக தனி ரூமுக்கு வந்திருக்கா. ஆரம்பத்துல இவ ஒழுங்கா தான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பா, ஆனா எண்டிங்ல இவளோட மூக்குல லைட்டா ரத்தம் வடிற மாதிரி இருக்கு. உடனே அதை துடைக்கும் போது சடனா கண்ணாடியில ஹீரோயினோட முகமே ரத்த வெள்ளத்துல பாக்குறதுக்கு ஏதோ கொடூரமான பேய் மாதிரி தெரியுது. ஒரு நிமிஷம் பயந்து போன ஹீரோயின் மறுபடியும் கண்ணை தேய்ச்சிட்டு பார்த்தா இப்ப அந்த இடத்துல எதுவும் இல்ல. இவ கண்டது எல்லாமே வெறும் இல்யூஷன். அதுக்கப்புறமா ஷூட்டிங் ஸ்பாட்ல வேலை பார்க்கக்கூடிய கிம்ம லைட் ஒழுங்கா எரிய மாட்டதுன்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்ல இருக்க ஒரு பவர் பட்டனை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ண சொல்லி அனுப்பி வச்சிருப்பாங்க. சோ இப்ப நேரா அங்க வந்தவ பட்டனை பிடிச்சு ஆன் பண்ணிட்டா. நல்லபடியா லைட்ஸும் எரியுது. சரி வந்த வேலை முடிஞ்சு போச்சு, கிளம்பலாம் நினைக்கும் போது மின்னல் வேகத்துல ஏதோ ஒண்ணு இவளுக்கு பின்னாடி டக்குன்னு ஓடுற மாதிரி தெரியுது. எப்படி எவண்டாவது இருட்டுக்குள்ள கண்ணாமூச்சி விளையாடுது? பதிலுக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கல. சந்தேகத்துல அந்த இடம் ஃபுல்லா செக் பண்ணும்போது ஒரு பக்க சுவர்கள்ல வித்தியாசமான ரத்தத்தால எழுதப்பட்ட மந்திர எழுத்துக்களும், இன்னொரு பக்க சுவர்கள்ல ஒரு வித்தியாசமான சாத்தான் அடையாளமும் வரையப்பட்டிருக்கு. அந்த மந்திர எழுத்துக்களை ஏதோ ஒரு ஆர்வத்தால படிச்ச அடுத்த நிமிஷமே இந்த கிம்முக்கு ஏதோ ஒன்னு ஆகிற மாதிரி தெரியுது. பட் ஆனா அது என்ன ஏதுங்கிற விஷயத்த தெளிவா காட்டல. இதுக்கடையில ஹீரோயினும் லிசாவும் பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் சந்தேகத்துல ஹீரோயினும், ஆமா என்கிட்ட இல்லாதது எது உங்ககிட்ட இருக்குன்னு அந்த ஆளு ஒன்ன ஹீரோயினா போட்டான். இந்த பாரு, ஒருத்தரோட டான்ஸ வச்சு மட்டுமே ஒரு படத்துல ஹீரோயினா ஏத்துக்க மாட்டாங்க. அந்த ஜின்னோட பார்வையில என்னோட கண்ணு ரொம்ப அழகா இருக்கான். கண்டிப்பா மக்கள் படத்தை பார்க்கும்போது இது ஒரு பெரிய இம்பாக்ட கொடுக்கும். அதனாலதான் என்ன இந்த கதையோட ஹீரோயினா ஆக்குனாங்க. சரி அதெல்லாம் விட்டுத்தல, இன்னைக்கு ரிஹர்சல்ல நான் மேல போய் டான்ஸ் ஆடி காட்டணும். ஃபர்ஸ்ட் நான் போறேன், அதுக்கப்புறமா நீ வான்னு சொல்லிட்டு லிசா கிளம்பிடுவா. சடனா ஹீரோயினுக்கு இல்யூஷன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோயினோட அம்மா கூட கார்ல போகும்போது ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு. அதனால சம்பவ இடத்துலயே அம்மா இறந்து போயிடுறாங்க. ஆனா உடம்புல சின்ன கீறல் கூட இல்லாம நம்ம ஹீரோயின் உயிர் பழச்சிடுறாங்க. இத பார்த்து டாக்டருக்கு அவ்வளவு ஷாக்கு. இந்த பாருமா, இந்த மாதிரிலாம் லட்சத்துல ஒரு சிலருக்கு மட்டும் தான் நடக்கும். இதுக்கப்புறமாச்சும் நீங்க பாதுகாப்பா இருக்கணும். மறக்காம இந்த மாத்திரைகளை நீங்க சாப்பிட்டாகணும். அப்பதான் இழந்து போன ஒரு சில நினைவுகள் உங்களுக்கு திரும்ப வரும். பதிலுக்கு ஹீரோயினும் சரின்னு சொல்ல இந்த இடத்துல பிளாஷ்பேக்கும் கட் ஆகுது. இப்ப மேல பிராக்டிஸ்க்காக வந்த நம்ம லிசா நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுவா. இதுல இன்னொரு கொடுமையை பாருங்க, நம்ம ஹீரோயினும் இதே டைம்ல கீழே டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ரெண்டு பேரோட நடனமும் அச்சசல் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. இதே டைம்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் இந்த டைரக்டர் ஜின்னு மேல ஒரு டவுட். ஏயா படம் எடுக்கிறேன்னு வந்திருக்கான், ஆனா ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெறும் டான்ஸ்னு அதை மட்டும் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். இவன் எப்பதான் மத்த சீன்ஸ் எல்லாம் எடுக்க போறான்? பிரச்சனை அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் அவன் ஸ்கிரிப்ட கண்ணிலேயே காட்டல. அதனால ஜானி நேரா ஜின்னுக்கு பக்கத்துல வந்து, சார் என்னாச்சு, ஸ்கிரிப்ட் கூட கொடுக்காம ஆளுங்க எப்படி வேலை பார்ப்பாங்க? பதிலுக்கு ஜின்னும், இந்த பாரு பணம் கொடுக்கறது நானு, வேலைக்கு தான் நீ வந்திருக்க, என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. முதல்ல நம்ம கூடவே இருந்த கிம் அவ இன்னைக்கு ஷூட்டிங்கே வரல, என்னாச்சுன்னு பாத்துட்டு வா. சரின்னு ஜான் அங்க இருந்து கிளம்பிடுதுமே ஹீரோயினும் லிசாவும் இப்ப ஒன்னா சேர்ந்து அந்த நடனத்தை பிராக்டிஸ் பண்ணுவாங்க. நினைச்சதை விட ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆனா இந்த டான்ஸ முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பொம்மைய மேல இருந்து கீழே தூக்கி போடணும். அதான் இந்த சீனோட எண்டிங். ஆனா அந்த பொம்மையை தூக்கி போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினா அந்த கட்டையில ஏறி போஸ் கொடுக்க சொல்லுவாங்க. சரின்னு இவளும் பக்கத்துல வருவா. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, எக்கச்சக்கமான இல்யூஷன். அதுல பொம்மைக்கு பதிலா நம்ம ஹீரோயினே மாடியில இருந்து கீழே விழுற மாதிரி தெரியுது. டக்குன்னு கண்ண முழிச்சு பார்க்கும்போது இது எல்லாமே ஹீரோயினோட இல்யூஷன். எக்கச்சக்கமான வாந்தி எடுத்து அதே இடத்துல சுருண்டு விழுந்துட்டா. இருந்தாலும் பொம்மையை மட்டும் கரெக்டா கீழே தூக்கி போட்டு ஜாக்குங்கிற ஆளு அந்த சீனை எடுத்து முடிச்சிருவான். இதே டைம்ல கிம்ம தேடி வந்த ஜான் வழியில அவ செவுத்த ஒட்டி நிக்கிற விஷயத்த கவனிக்கிறான். ஏண்டியம்மா உனக்கு என்னாச்சு, ஷூட்டிங் கூட வரல, இந்த பாரு பணத்தை வாங்கிட்டு இப்பெல்லாம் சும்மா இருக்க கூடாது, உடனே வேலைக்கு வா. டே எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. அப்படியா, என்னாச்சு உனக்குன்னு இவனும் பக்கத்துல போகும்போது நல்லா இருந்த கிம்ம ஒரு கூர்மையான கம்பி எடுத்து டப்பு டப்புன்னு ஜானோட கழுத்துலயே குத்தி கிழிக்கிறா. பையன் ரத்த வெள்ளத்துல அதே இடத்துல சுருண்டு விழுந்துட்டான். இதே டைம்ல மாடியில இருக்க மத்தாளுங்க பக்கத்துல இருக்க இன்னொரு பில்டிங்க கவனிக்கிறாங்க. அதோட மேல் பகுதியில அடையாளம் தெரியாத யாரோ ஒரு சிலர் பேஸ்மெண்ட்ல ஒரு சாத்தான் சிம்பிள பாத்துருப்போம்ல, அதே அடையாளத்தை அந்த பில்டிங்கோட மொட்டை மாடியில வரைஞ்சிட்டு இருக்கானுங்க. யாரு இவங்க, சம்பந்தம் இல்லாம எப்படி இங்க வந்தாங்கன்னு மொத்த பேருக்கும் சம குழப்பம். கரெக்டா அதே டைம்ல உடம்பு ஃபுல்லா ரத்த கரைகளோட கிம்மு கொஞ்சம் கொஞ்சமா இவங்க இருக்க மாடிக்கே வந்துட்டா. அடியே என்னடி பண்ணி தொலைஞ்ச, என்னடி உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்குன்னு அத்தனை பேருக்கும் உச்சா போற அளவுக்கு பயம். சரி போலீஸ்க்கு கால் பண்ணலாமே ட்ரை பண்ணி பார்த்தா கூட இவங்களோட எந்த ஒரு போன்லயும் சிக்னலே இல்ல. அட ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சிக்னல் இருந்துச்சு, இப்ப எல்லா சிக்னலும் கட் ஆயிருக்குன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதாவது சதி இருக்குமோன்னு பயம். இதுக்கடையில கிம் சும்மா இல்லாம அங்க இருக்க கட்டையில ஏறி ஹீரோயினா லைட்டா திரும்பி பாப்பா பாருங்க. அவ ஒரு கண்ணு மட்டும் டக்குன்னு நகரும். மிரண்டு போன ஹீரோயின் பதில் எதுவுமே சொல்லாம உறைஞ்சு போய் நிப்பா. அப்ப அந்த கிம்ம பாருங்களேன், தொப்புன்னு அந்த மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்தே போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூக்கி போட்ட அந்த பொம்மை அங்கதான் இருக்கும். அந்த பொம்மையோட உடல் அமைப்பு எந்த வடிவத்துல இறந்து போயிருக்கோ அதே மாதிரிதான் இந்த கிம்மோட காலும் லைட்டா திரும்பி இருக்கு. அப்படின்னா கிம்முக்கு பேய் பிடிக்கணும், கடைசியில இவ இப்படிதான் விழுந்து சாகணும்னு ஏற்கனவே யாரோ ஒருத்தர் பில்லி சோனிய வேலைய பாத்திருக்காங்கன்னு ரொம்ப நல்லா தெரியுது. பிரச்சனை இப்ப இது மட்டும் கிடையாது, கூர்மையான கம்பியால காயம்பட்ட ஜான் இருக்கால, அவன் இறந்து போயிருப்பான்னு நினைச்சோம். ஆனா இன்னும் அந்த பயப்புள்ள சாகல. டக்குன்னு கண்ண முழிக்கும் போது அவனோட கண்ணு ஃபுல்லா செவன் இருக்கு. கூடவே வெறி பிடிச்ச மாதிரி நம்ம ஆளுங்களை தாக்குறதுக்காக மாடிக்கு வந்துட்டு இருக்கான். சரி இங்கதான் இந்த பஞ்சாயத்துன்னு பார்த்தா மாடியில இருந்து கீழே விழுந்த கிம் இருக்கால, அவன் இன்னும் சாகலங்க. உடஞ்சு போன
அவன் கை கால்னு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு பக்கத்துல இருந்த ஜாக் அட்டாக் பண்ணி அவனோட கழுத்தை கடிச்சு திங்க ஆரம்பிக்கிறா. மாடியில இருந்து இதை கவனிக்கக்கூடிய மத்தாளுங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆஹா, இது ஏதோ ஒரு ஜாம்பி தாக்குதல் மாதிரி இருக்கு. உடனே எல்லாரும் பாதுகாப்பான இடத்தை நோக்கி ஓடுங்கன்னு கத்துறானுங்க. இந்த சத்தத்தை கேட்ட அடுத்த நிமிஷமே கிம் டக்குன்னு மாடியை கவனிக்கிறா. டே சித்தப்பு, அடுத்து உன்கிட்ட தான் வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமா மாடியை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கா. இதுக்கு மேல இங்க இருந்தா கண்டிப்பா உயிருக்கு ஆபத்து வந்துரும். அதனால அந்த ஜின்னு என் கூட வரவங்க வாங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஒரு படிக்கட்டு வழியா ஓடிட்டு இருக்கான். அவன் கூட தான் இப்ப ஹீரோயினும் லிசாவும் போயிட்டு இருப்பாங்க. சடனா பாதியிலேயே ஸ்டாப் ஆன ஜின்னு கைகால வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம தன் கையில இருக்க கேமரா வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? இந்த பாரு, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இதுக்கப்புறம் கிடைக்காது. நீங்க முகத்தெல்லாம் நார்மலா வச்சுக்கோங்க, மத்தபடி நானாவே எல்லாத்தையும் படமா ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அடா பைத்தியமே, முதல்ல இந்த இடத்தை விட்டு போயாகணும்னு சொல்லும் போது மாடியில இருந்து மாடியோட கதவை யாரோ அடிச்சு உடைக்கிற மாதிரியான சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா இந்த ஷூட்டிங்க்கு வேலை பார்க்க வந்த பாதி பேர் மட்டும் தான் இந்த ஜின்னு கூட வந்திருக்காங்க. மீதி பேரும் மாடியிலேயே பயந்து உட்கார்ந்து இருப்பானுங்க. சோ இப்ப அந்த பயபுலங்களை தான் அந்த கிம் பயபுல அட்டாக் பண்றதுக்காக கதவை அடிச்சு உடைச்சிட்டு இருக்கா. அடுத்து ஜின் கூட இருக்க தொப்பிக்கார மத்த ஆளுங்களை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு கதவை திறக்கும் போது வெளியில அந்த ஜான் பயபுல வெறி பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கான். இவங்களை பார்த்த அடுத்த நிமிஷமே அட்டாக் பண்ணலான்னு வேக வேகமா ஓடி வருவான். ஆனா நம்ம ஆளுங்க கதவை லாக் பண்ணிட்டு இன்னொரு பாதை வழியா வெளியில போலான்னு பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாவே எக்கச்சக்கமான பெட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலுமே அதோட மேல் பகுதியில ஒரு சின்ன கேப் இருக்கு. அதை பயன்படுத்தி கண்டிப்பா தப்பிக்க முடியும். அதனால ஒவ்வொருத்தரா அந்த பெட்டிக்கு மேல ஏறி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா இந்த ஜின்னும் வரலாமேன்னு பார்க்கும்போது கதவை உடைச்சுக்கிட்டு ஜான் கரெக்டா படிக்கட்டுல வந்து நிப்பான். கடைசியில ஹீரோயினுக்கு ஐயோ அம்மான்னு அந்த ஜின்னு கத்தக்கூடிய சத்தம் மட்டும் தான் கேக்குது. இப்ப இந்த டீம்ல எஞ்சி இருக்கக்கூடியது 4 பேர் மட்டும் தான். சோ தப்பிச்சா போதும்னு நேரா இந்த பில்டிங்கோட மெயின் டோர் கிட்ட வந்துட்டாங்க. ஆனா வெளியில போறதுக்கான பாதை மொத்தமா லாக் பண்ணப்பட்டிருக்கு. கூடவே ஒரு சில மிருகங்களை சாகடிச்சு அது மூலமா அந்த கதவுல ஏதோ ஒரு மந்திர சடங்கையும் உருவாக்கி இருக்காங்க. அப்ப அந்த வெள்ளை சொக்காக்காரன் சும்மா இல்லாம எப்பா இத பார்த்தாலும் வேலைக்காகாது, முதல்ல கதவை அடிச்சு உடைங்க, எப்படியாச்சும் இந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும்னு ஒரு கட்டையை எடுத்துட்டு பக்கத்துல போகும்போது மறைஞ்சிருந்த 2 பேய்கள் அந்த வெள்ளை சொக்காக்காரனோட கழுத்தையே கடிச்சிருச்சு. ஆனா பாருங்க, அந்த 2 பேரோட உடம்புலயுமே சங்கிலிகள் பிணைக்கப்பட்டிருக்கு. அதனால குறிப்பிட்ட இடத்தை தாண்டி நம்ம ஆளுங்களுக்கு பக்கத்துல நெருங்க முடியல. இருந்தாலும் வெள்ளை சொக்காக்காரன் அவங்க பிடியில இருந்து எஸ்கேப் ஆகி என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு தொப்பிக்காரங்கிட்ட வருவான். ஆனா இவன் சும்மா இருப்பானா? ஏண்டா டேய் தீவட்டி, நான் எத்தனை ஜாம்பி படம் பாத்திருக்கேன், அவங்க உன்னை கடிச்சதால நீயும் ஜாம்பியா மாற போற. சோ உன்னை சாகடிக்கிறது தவிர எனக்கு வேற வழி கிடையாதுன்னு கம்பிய வச்சு கழுத்தோட குத்தி அந்த பையனோட கதையவே முடிச்சுட்டாங்க. இந்த பேய்களை தாண்டி நம்மளால கண்டிப்பா முன்னாடி போக முடியாது. அதனால கார் எடுத்துட்டு எப்படியாச்சும் இந்த இடத்தை விட்டு தப்பிக்கலான்னு வேக வேகமா பார்க்கிங்க நோக்கி ஓடுவாங்க. அப்ப தெரியாதனமா லிசா பாதியிலேயே தடுக்கி விழுந்துருவா. ஆனா இந்த விஷயத்த ஹீரோயினும் தொப்பிக்காரனும் கவனிக்காம அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. நேரா காருக்குள்ள வந்து ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் லிசா கூட வரலங்கிற விஷயம் தெரியுது. சார், அவளுக்காக வெயிட் பண்ணலாமா? இந்த பாரு, வெளியில ஃபுல்லா பேய்கள் இருக்கு. இந்த நேரத்துல உன் ஃப்ரெண்ட பத்தி கவலைப்பட்ட கண்டிப்பா உன்னோட உயிரை காப்பாத்திக்க முடியாது. சொல்லு, இறங்கி போறியா இல்ல என் கூட தப்பிக்க போறியா? வேற வழி இல்லாம நம்ம மட்டும் தப்பிக்கலான்னு ஹீரோயின் சொல்ல இவங்க காரை ஸ்டார்ட் பண்ணதுமே பில்டிங்குள்ள இருந்து எக்கச்சக்கமான பேய்கள் இவங்க காரை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே கிம்மால தாக்கப்பட்ட ஆளுங்க. இருந்தாலும் அவங்க எல்லாரையும் காரை வச்சு அடிச்சு தள்ளிட்டு கொஞ்சம் கொஞ்சமா காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. சடனா அப்போன்னு பார்த்து அடையாளம் தெரியாத எவனோ ஒருத்தன் துப்பாக்கிய வச்சு தொப்பிக்காரனுக்கு ஒரு ஷாட்டு நிலத்தடு மாதிரி பக்கத்துல இருக்க மரத்தலையே டம்முன்னு இடிச்சிரும். ஆனா அப்பவுமே ஹீரோயினுக்கு மட்டும் எதுவும் ஆகல. பொறுமையா காரை விட்டு இறங்கும் போது கொஞ்சம் தூரத்துல அந்த பேய் மனிதர்கள் ஓடி வர மாதிரி சத்தம் கேக்குது. சோ பயந்து போனவ அங்க இருக்க மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பா. அப்ப ஓடி வந்த பேய்கள் துளி கூட பாரபட்சம் இல்லாம காருக்குள்ள இருந்த தொப்பிக்காரனை கடிச்சு கொடூரமா அதே இடத்துல சாகடிக்கிறானுங்க. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே சிசிடிவி வழியா தலையில குல்லாவ மாட்டினபடி ஒரு சில கும்பல் கண்காணிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இது யாரு என்னங்கிற விஷயம் தெளிவா தெரியல. அடுத்து ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஹீரோயின் பொறுமையா நகரும் போது தெரியாதனமா ஒரு குச்சியில காலை வச்சிருவா. இந்த தம்ம தூண்டு சவுண்ட கேட்டு அந்த ஜான் பைபிள்ல இப்ப ஹீரோனை தேடி பக்கத்துல வருவான். நல்ல வேலை அவன் கையில மாட்டாம அங்க இருக்க கண்டெய்னருக்குள்ள பூந்து நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சுப்பா. ஜன்னலுக்கு வெளியில ஜான், அந்த கண்டெய்னருக்குள்ள ஹீரோயின் 2 பேரும் பக்கத்து பக்கத்துல நிப்பானுங்க. எங்க மாட்டிப்போமோன்னு ஹீரோயின் பயப்படுற நேரத்துல கட்டடத்துக்குள்ள இருக்க முகமூடி கும்பல் ஒரு வித்தியாசமான மந்திரத்தை ஸ்பீக்கர்ல போட்டு விட்டதுமே ஒட்டுமொத்த பேய் மனிதர்களும் அந்த இடத்தை விட்டு வேக வேகமா பில்டிங்க நோக்கி ஓடுறானுங்க. அப்பாடா தப்புச்சாச்சுன்னு பெருமூச்சு விடும்போது திடீர்னு ஹீரோயினோட தோள்பட்டையில ஒரு கைப்படுது. என்னன்னு பார்த்தா அது அந்த டைரக்டர் ஜின்னு. அப்பதான் சந்தேகத்துல, டேய் உண்மையை சொல்ல, உனக்கு இந்த மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு ஏற்கனவே தெரியும்ல. ஏன்னா நாங்க எல்லாருமே நடந்த சம்பவத்தை பார்த்து பயத்தோட இருந்தோம். ஆனா நீ மட்டும் தான் கையில கேமராவோட எல்லாத்தையும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்ச. பரவாயில்லையே, உண்மையை கண்டுபிடிச்சிட்ட. நீயும் நானும் இந்த இடத்தை விட்டு உயிர் பிழைப்பமா மாட்டோமாங்கிறதே ஒரு கேள்வி. அந்த ஒரே காரணத்தால தான் நான் நடந்த எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பணக்கார லேடி என்கிட்ட வந்தாங்க. கட்டுக்கிட்டா பணத்தை கொடுத்து அவங்களோட கதையை எனக்கு ஒரு படமா எடுத்து கொடுக்க சொன்னாங்க. ஆரம்பத்துல நான் இந்த டீலுக்கு ஒத்துக்கல. ஆனா அதிகமான பணம் கிடைக்கும் போது யாரு வேணான்னு சொல்லுவாங்க. அதனால நான் அந்த டீலை ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்கிட்ட ஒரு வீடியோ காட்டினாங்க. அதுல இறந்து போனவங்க கிட்ட ஒரு சில மந்திரங்களை சொன்னா போதும் திரும்ப அவங்களுக்கு உயிர் கிடைக்கும். ஆனா என்ன, அவங்க ஒரு பேய்கள் மாதிரி மத்த மனுஷங்களை வேட்டையாடுவாங்க. உண்மையை சொல்ல போனா நீயும் லிசாவும் தான்
அந்த பேய்களுக்கு உயிரையே கொடுத்தீங்க. டேய் என்னடா சொல்ற, இன்னுமா புரியல? நீங்க டான்ஸ் ஆடுனீங்கல்ல, அதுதான் முதலா ஒரு பேய் உருவானதுக்கு காரணம். அப்படின்னா அதுக்கப்புறம் கிம் மாடியில இருந்து விழுந்தாலே அது கூட சடங்கோட ஒரு பகுதியா? ஆமா. அட பாவி, அப்ப இந்த இடத்த விட்டு நம்மளால தப்பிக்கவே முடியாதா? வாய்ப்பு இருக்கு. எனக்கு 1 மணி நேரம் மட்டும் இங்க நடக்கிற எல்லா காட்சிகளையும் படம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண, அதுக்கப்புறம் நானே உன்னை பாதுகாப்பா இந்த இடத்த விட்டு வெளியில கொண்டு போறேன். ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல, அதனால சரின்னு இவ்வளவு சம்மதிக்கிறா. அதுக்கப்புறமா பொறுமையா அங்க இருக்க கண்டெய்னரோட கதவை திறக்கும் போது டைரக்டர் ஜின்னை யாரோ டப்புன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா அது ஒரு போலீஸ்காரன் நம்ம ஹீரோயினை துப்பாக்கி முனையில வெளியில கொண்டு வராங்க. இந்த பாரு, நான் சிட்டி வழியா போயிட்டு இருக்கும் போது இங்க ஏதோ ஒரு துப்பாக்கி சவுண்ட கேட்டேன், அதனாலதான் இங்க வந்தேன். ஆமா, நீ யாரு? பதிலுக்கு ஹீரோயினும், சார் இங்க ஒரு பெரிய ஆபத்து இருக்கு சார், உடனே வாங்க, இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும். இல்லையே, உன் முகரைய பார்த்தாவே சந்தேகமா இருக்கு. யோ, செத்து போனவன் யாரு என்னன்னு பாரு, முக்கியமா அந்த கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணு. அப்ப போலீஸ்காரனும் மூட்டையை பிரிச்சு பார்த்ததுமே உள்ள நிறைய போதை பொருள் இருக்க விஷயத்த கவனிக்கிறான். ஓஹோ, செல்லக்குட்டி, திருட்டுத்தனமா போதை பொருள் விக்கிறீங்களா? ஐயோ சார், அப்படிலாம் கிடையாது. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு, யாரோ ஒருத்தர் எங்களை மாட்டி விட்டுருக்காங்க, இங்க இருந்தீங்கன்னா உங்க ஊருக்கு ஆபத்து. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே அங்க இருக்க அல்லக்கை காருக்குள்ள இறந்து போன இந்த தொப்பிக்காரர் இருக்கல்ல, அவனை கண்டுபிடிக்கிறான். சார் இங்க வந்து பாருங்க, ஒரு மனுஷன் உடம்புல எக்கச்சக்கமான காயங்களோட இன்னும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா தொப்பிக்காரன் சாகல போலங்க. என்ன ஜாம்பி கடிச்சதால இப்ப அந்த பைபிளையும் ஒரு ஜாம்பியா மாறிட்டான். சோ போலீஸ்காரன் இப்ப தொப்பிக்காரன் பக்கத்துல போயிட்டு இருப்பான். இந்த சின்ன கேப்ல இதுக்கு மேல இங்க இருந்தா ஹீரோயின் உயிருக்கு ஆபத்து வந்துரும் பயந்துகிட்டு அசந்த நேரத்துல நம்மளு வேக வேகமா அங்க இருக்க காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கா. போலீஸ்காரன் இத பார்த்து சும்மா இருப்பானா? எனக்கே அல்வா கொடுக்க பாக்குறியான்னு துப்பாக்கிய வச்சு டப்பு டப்புன்னு 3 ஷாட். ஆனா கொடுமைய பாருங்க, ஒரு தோட்டா கூட நம்ம ஹீரோயின் மேல படவே இல்ல. போலீஸ்காரனுக்கு ஒன்னும் புரியல, என்ன இது இத்தனை வருஷம் சர்வீஸ்ல என்னோட குறி ஒரு முறை கூட மிஸ் ஆனது கிடையாது, ஆனா இப்படி இவன் மேல மட்டும் தோட்டாவே படலன்னு குழப்பத்தோடய அந்த தொப்பிக்காரங்கிட்ட போயிட்டு இருக்கான். அப்ப வழியில பேயா மாறி போன ஒருத்தன் அட்டாக் பண்ண ஓடி வருவான். நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ல இந்த ஆள் எஸ்கேப் ஆயிடுவாரு. அந்த பேயோட கதையவும் முடிச்சிடுவாரு. அது மட்டும் இல்ல, தப்பிச்சு போன ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்னொரு அல்லக்கை போலீஸ் பின்னாடியே வந்திருப்பான். குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா ஹீரோயினோட காலை வாரி விட அவளும் தொப்புன்னு கீழே விழுந்துட்டா. ஏண்டி எல்லா தப்பையும் பண்ணிட்டு எங்க ஓட பாக்குற? முதல்ல வா சார், உன்னை விசாரிச்சாதான் என்ன உண்மைன்னு தெரிய வரும். இல்ல சார், என்னால இனிமே அந்த இடத்துக்குள்ள வரவே முடியாதுன்னு கதறி அழுவா. அப்ப திடீர்னு முன்னாடி இருந்த அல்லக்கையவும் யாரோ ஒருத்தர் துப்பாக்கியால சுடுற மாதிரி தெரியுது. யாரு என்னன்னு கவனிக்கும் போது அந்த குல்லா போட்ட குரூப்பை சேர்ந்த ஒரு ஆள் தான் இங்க வந்திருக்கான். நகர முடியாத மாதிரி ஹீரோயினை வளைச்சு புடிச்சிட்டான். பிரச்சனை இங்க மட்டும் கிடையாது, அந்த போலீஸ்கார கும்பல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடி 20-30 பேரு கையில துப்பாக்கியோட குல்லாவை மாட்டிக்கிட்டு முன்னாடி வந்து நிப்பானுங்க. போலீஸ்காரனுக்கு ஒன்னும் புரியல. நீங்க எல்லாம் யாரா, ஒழுங்கா மாஸ்க கழட்டுங்க. அப்ப ஒரே ஒரு ஆள் மட்டும் தலையில மாட்டிருக்க அந்த துணியை விளக்குறான். தன்னோட பாஸ்க்கு கால் பண்ணி, மேடம் இங்க ஒரு பிரச்சனை, நம்ம போட்ட பிளான்ல தெரியாதனமா போலீஸ்காரங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. சரி வேற என்ன பண்றது, 10-11 அவங்க கதையை முடிச்சிருங்க. எது கொல்ல போறீங்களா? டேய் நாங்க போலீஸ்ரா, இருந்துட்டு போங்க. டேய் பசங்களா, அவங்க கதையை முடிச்சிருங்க. இப்படி பேசும்போதே திடீர்னு துப்பாக்கியால காட்டுக்குள்ள இருந்து யாரோ சுடுற மாதிரியான சத்தம் கேக்குது. இப்ப முகமுடிய கலட்டினால இவனோட பேரு ராக்க தான் கூட ஒரு சில அல்லக்கையை கூட்டிக்கிட்டு வேக வேகமா காட்டுக்குள்ள சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடிட்டு இருக்கான். இதே டைம்ல ஹீரோனுக்கு முன்னாடி ஒரு முகமுடிக்காரன் வந்திருப்பான்ல, இப்ப அவனைத்தான் ஏற்கனவே காயம்பட்டு கீழே கிடக்குற நம்ம போலீஸ்காரன் துப்பாக்கியால சுட்டிருக்கான். கொஞ்ச நேரத்துல போலீஸ்காரன் அதே இடத்துல இறந்து போயிட்டான். அப்ப முன்னாடி இருக்க குல்லா மண்டைய இவனை ஷார்ட்டா பென்னின்னு மைண்ட்ல வச்சுப்போம். ஹீரோயினை பார்த்ததுமே நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணமா, உன்னதான் இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்தோம்னு சொல்லுவான். ஆனா இவன் யாரு, எதுக்காக நம்ம ஹீரோனை தேடணும்? இது எல்லாத்துக்குமான பதில் போக போக உங்களுக்கே தெரியும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த பென்னி பயபுள்ள அதே இடத்துல ரத்த வெள்ளத்தால இறந்து போயிடுவான். சடனா அப்ப அந்த இடத்துக்கு பாதியிலேயே தொலைஞ்சு போன லிசா இருக்கால, அவ கரெக்டா வந்துட்டா. ஹீரோயினுக்கு இவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ்வளவு சந்தோஷம். இந்த பாரு, பேய்கள் பின்னாடி துரத்தி வந்துட்டு இருக்கு, முதல்ல இந்த இடத்த விட்டு தப்பிச்சாக்கணும்னு காடுகளுக்குள்ள பூந்து ஓடும் போது வழியில ஒரு வித்தியாசமான மந்திர வளையத்தை கவனிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள ஒரு சின்ன தயக்கமும் பயமும் இருக்கு. இருந்தாலும் அந்த வளையத்தை கடந்து எப்படியோ பாதுகாப்பா நகரத்துக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. கண்ணுக்கு முன்னாடியே ஒரு பெட்ரோல் பங்கும் இருக்கு. என்னதான் ஒரு பக்கத்துல தப்பிச்சிட்டோன்னு சந்தோஷம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்துல கண்ணுக்கு முன்னாடி தான் கூடவே வேலை பார்த்த நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்னு ஹீரோனுக்கு பயமும் வேதனையும் அழுக தாங்கல. அதுக்கப்புறமா பெட்ரோல் பங்கோட ஓனர் கிட்ட பேசி போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே தெரிவிக்கிறாங்க. ஆனா இந்த வேலை எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியது லிசா. இந்த பேசுற டைம்ல ஹீரோயின் பக்கத்துல இல்ல, ரெஸ்ட் ரூம்ல தன்னோட முகத்தை கழுவிட்டு இருப்பா. அப்ப மறுபடியும் ஹீரோயின் மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அதை தொடச்சிட்டு கண்ணாடியை கவனிக்கும் போது இறந்து போன ஹீரோயினோட அம்மா உருவம் ஒரு பேய் வடிவத்துல கண்ணாடியில தெரியும். நம்மால இதை பார்த்து மிரண்டு போயிடுவா. ஆனா கண்ணை தேய்ச்சிட்டு பார்த்தா இப்ப அந்த உருவத்தை காணோம். இது எல்லாமே இவளோட இல்யூஷன் மட்டும்தான். கட் பண்ணா இங்க ஒரு பிளாஷ்பேக். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க மன ரீதியா பாதிக்கப்பட்டவங்க. அம்மா நீங்க என்ன பாதுகாத்திருக்கணும், எதுக்காக என்ன கொல்ல பாத்தீங்கன்னு ஹீரோயின் அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பா. இதை நினைச்சு பார்த்துட்டு இருக்க டைம்லயே கரெக்டா லிசா உள்ளவரா. இந்த பாரு, போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு அவங்களே வருவாங்க. பார்க்க வேற ரொம்ப டயர்டா இருக்க, முதல்ல இந்த தண்ணியை குடி. சரின்னு அவளும் அதை குடிக்கும் போது லிசா சந்தேகத்துல ஒரு கேள்வி கேட்பா. அம்மா உங்க அம்மா எப்படி இறந்து போனாங்க, அந்த சம்பவத்தை பத்தி உனக்கு எதுவும் ஞாபகத்துல
இல்லையா? பதிலே சொல்லாம ஹீரோயின் அமைதியா இருப்பா. அப்ப இவளுக்கு மட்டும் ஒரு சின்ன இல்யூஷன் வருது. வழக்கம் போல ஹீரோயின் வெளியில ஒரு சின்ன வேலைக்காக வந்திருப்பா. அப்ப திடீர்னு கண்ணுக்கு முன்னாடி ஹீரோயினோட அம்மா வந்து நிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் பயந்து போன நம்மாலு, அம்மா உங்களுக்கு என்னாச்சு? மன ரீதியா பாதிக்கப்பட்டதால மருத்துவமனையில இருந்தீங்க, எப்படி வெளியில வந்தீங்க? அதுவா, எனக்கு எல்லாம் குணமாயிடுச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கம்மா. அட எதுக்கு இப்ப பயப்படுற? நான் உன்னோட அம்மா தானே, வா ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு வரலான்னு ஏதோ ரோபோ மாதிரி ஹீரோயினை கார்ல உட்கார வச்சு ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப நினைச்ச மாதிரியே இந்த தாய் கிழவி நல்லா ஓட்டிக்கிட்டு இருந்த காரை வேணும்னே டக்குன்னு திருப்புவாங்க. இது மூலமா வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது. சம்பவத்திலேயே ஹீரோயினோட அம்மா இறந்து போயிடுறாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் உடம்புல துளி கீறல் கூட இல்லாம உயிர் பிழைக்கிறா. இதெல்லாம் நினைச்சு பார்த்ததுமே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் அதே இடத்துல மறைஞ்சு போயிட்டா. அப்ப லிசாவை பாருங்களேன், என்ன மன்னிச்சிருன்னு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தான் சொல்லுவா. ஆனா ஏன் எதுக்குன்னு புரியல. இங்க மறுபடியும் ஹீரோயினுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். அதுல நம்ம ஹீரோயின் ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு பையன் மேல அளவு கிடந்த காதல். அதனால அந்த பையனோட விருப்பமே இல்லாம பக்கத்துல போனவ பச்சக்கா மொச்சக்கான்னு கிஸ் அடிச்சிருவா. ஆனா அந்த குட்டி பையனுக்கு அதெல்லாம் பிடிக்கல. சோ கோவத்துல அங்க இருந்து கிளம்பிடுவான். அடுத்த சில நாட்கள்லயே அந்த பையன் கார் விபத்துல இறந்து போயிட்டான்னு ஒரு நியூஸ் வருது. கட் பண்ண அடுத்து ஹீரோயின் தான் அம்மாவோட மடியில படுத்துக்கிட்டு கதறி அழுதுட்டு இருக்கா. இந்த இடத்துல அப்படியே பிளாஷ்பேக்கும் கட்டாக மயக்கத்தை விட்டு ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்த்தா இவ ஒரு பெரிய ஸ்டேஜோட மையத்துல கட்டி போடப்பட்டிருக்கா. அவளுக்கு முன்னாடி ஒரு சில மந்திர எழுத்துக்களும் எழுதப்பட்டிருக்கு. கையில துப்பாக்கிகளோட குல்லாவ மாட்டின எக்கச்சக்கமான பேரு காவலுக்காக நிக்கிறானுங்க. ஐயோ மேடம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு ஹீரோயின் கெஞ்சி கதறி அழுவா. ஆனா அந்த கூட்டத்தோட தலைவி துளி கூட பாரபட்சம் இல்லாம துப்பாக்கியை வச்சு ஹீரோயினோட தோள்பட்டையிலேயே ஒரு ஷாட்டு வழியால பயப்புள்ள கதறிக்கிட்டு இருக்கா. ஏண்டி, அப்ப அவனுக்கு வெறும் 15 வயசு மட்டும்தான் இருக்கும். எதுக்காக, ஏன் அப்படி எல்லாம் பண்ண? மேடம், நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது. இன்னுமா புரியல? நீ ஒரு பையனுக்கு வலுக்கட்டாயமா முத்தம் கொடுத்தியே, அவன் என்னோட ஒரே பையன். அவன் இறந்து போனதுக்கு நீதான் காரணம். மேடம், அது ஒரு கார் விபத்து, அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆரம்பத்துல நானும் அப்படி யோசிச்சு உன்னை பெருசா கண்டுக்காம விட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு, நீயும் உன்னோட அம்மாவும் ஒரு ஊர்ல ஒரு வருஷம் கூட இருந்தது கிடையாது. கூடவே நீ எந்த பள்ளியில போய் படிச்சாலும் சரி, உன் பக்கத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏதோ ஒரு காரணத்தால இறந்து போக ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு ஆளு கார் விபத்துல இறந்து போன என்னோட பையன், இன்னொருத்தி என் சொந்த தம்பியோட பொண்ணு. சந்தேகத்துல என் பையனை இடிச்ச அந்த டிரைவரோட ஃபைல் எல்லாம் செக் பண்ணி பார்த்தப்ப எல்லாமே நார்மலா இருந்துச்சு. 20 வருஷத்துக்கும் மேல டிரைவரா வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தன் எப்படி என் பையனை தெரியாதனமா இடிச்சிருக்க முடியும்? இத்தனைக்கும் அவன் குடிக்க கூட இல்ல. கட் பண்ணா ஹீரோயின் அம்மாவோட மடியில கதறி அழுற மாதிரியும், பதிலுக்கு அந்த அம்மாவும் அவன் உன்னோட ஃப்ரெண்டு, நீ அவனை கொண்டிருக்க கூடாதுன்னு திட்டுவாங்க. மன்னிச்சிருங்கம்மா, இதை நான் வேணும்னு பண்ணல, அப்படி இப்படின்னு இவ கதறி அழுதுட்டு இருக்கா. இப்ப மறுபடியும் முகமுடி கூட்ட தலைவி பேச ஆரம்பிக்கிறா. உங்க அம்மாவும் நீயும் போன கார் விபத்தாகும் போது உங்க அம்மா தான் இறந்து போனாங்களே தவிர உனக்கு எதுவும் ஆகல. அப்பவே நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் நீ ஒரு சாதாரண பொண்ணு கிடையாதுன்னு. ஆனா உன்னை சாகடிக்கிறதுக்கான சரியான வழியை தேடும் போது கரெக்டா எங்க கிட்ட லிசா வந்தா. உலகத்துல ஒரு சில குழந்தைகள் பிறக்கும் போதே சாத்தான் சக்தியோட பிறக்குமா. அவங்க பக்கத்துல எந்த ஒரு குழந்தைகள் இருந்தாலும் சரி, அவங்க தானாவே தற்கொலை பண்ணி இறந்து போயிடுவாங்களாம். உன்னை அருவாளால வெட்டவும் முடியாது, துப்பாக்கியால சுடவும் முடியாது, நெருப்பால எரிக்கவும் முடியாது. இப்படி சக்தி வச்சிருக்க ஒன்ன அழிக்கணும்னா அதுக்கு லிசாவோட உதவி தேவைப்படுச்சு. அவதான் உன்னோட தலையை துண்டாக்கி சாகடிக்கணும்னு முடிவெடுத்தா. ஆனா அதை பண்றதுமே சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய மந்திர சடங்கை உருவாக்க வேண்டியதா இருந்துச்சு. அதோட ஆரம்ப புள்ளிதான் லிசாவோட உதவியால நாங்க அந்த பேய் மனிதர்களை உருவாக்கணும். கூடவே பிளான் போட்ட மாதிரி டைரக்டர் ஜின்ன பார்த்து நான் கேக்குற மாதிரியான ஒரு படத்தை எடுத்து கொடுன்னு அவங்கிட்ட அதிகமான பணத்தை கொடுத்தேன். நினைச்ச மாதிரியே நான் விரிச்ச வழியில நீ வந்து மாட்டின. நீயும் லிசாவும் டான்ஸ் ஆனது, மாடியில இருந்து கிம்மு கீழே விழுந்தது, இது எல்லாமே சடங்கோட ஒரு பகுதி. முக்கியமா இந்த ஷூட்டிங் எடுக்க போற யாருமே நல்லவன் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்தவங்க, அதே மாதிரி பசங்க வாழ்க்கையை கெடுத்த பொண்ணுங்கன்னு கெட்டவங்களா இருந்த பசங்களை மட்டும்தான் இந்த ஷூட்டிங் வேலைக்காக நான் செலக்ட் பண்ணிருக்கேன். சோ அவங்க இறந்து போனா கூட நல்லவங்க இறந்து போயிட்டாங்க, நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல என் பையனை இடிச்சு சாகடிச்ச டிரைவர், அவனோட கதையை நான் முடிச்சேன். இப்ப நிறைய பேர் இறந்து போறதுக்கு காரணமா இருந்த உன்னோட கதையும் நான் முடிக்க போறேன். என்னோட சகோதரன் பென்னி, அவன் தன்னோட பொண்ணை இழக்கும் போது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். அந்த வேதனைய நீ சாக போற இந்த ஒவ்வொரு நொடியும் நீ அனுபவிக்க போற. செத்து துரடி நாயன்னு சொல்லிட்டு தாளிங்க கிட்ட ஸ்பீக்கர்ல மந்திரத்தை ஓத சொல்லுவா. அடுத்த நிமிஷமே இந்த சவுண்ட கேட்டு ஒட்டுமொத்த பேய் மனிதர்களும் இங்க வந்துட்டாங்க. பாதி பேரை காவலுக்கு இருந்த ஆளுங்க சுட்டு கொன்றுவாங்க. மீதி பேர் நேரா சேர்ல கட்டி போட்டிருக்க ஹீரோனுக்கு பக்கத்துல வந்து அவ உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு திங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல உடம்புல மிஞ்சினது அந்த ஹீரோயினோட வெறும் தலை மட்டும்தான். ஒரு வழியா பிளான் போட்ட மாதிரி தன் குடும்பத்தோட இழப்புக்கு இந்த தலைவி பக்காவா பழி வாங்கிட்டா. அதுக்கப்புறமா எஞ்சி இருந்த பேய் மனிதர்களை சாகடிச்சு அவங்க உடம்ப வெளி உலகத்துக்கு தெரியாம நெருப்ப வச்சு எரிச்சிட்டா. அடுத்த நேரா மாடியில இருக்கக்கூடிய லிசா கிட்ட வரா. உன்னோட உதவிக்கு நன்றி, நான் உங்களுக்கு உதவி பண்ணல. அந்த ஹீரோயின் ஒரு தீய சக்தி, அவளை அழிக்கிறதுக்கு நான் உங்க கூட கூட்டு சேர்ந்தேன், அவ்வளவுதான். நான் இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு லிசா கிளம்பினதுமே தான் சகோதரனான பென்னியும் இறந்து போயிட்டான், அவனோட பொண்ணும் இறந்து போயிட்டா, தன்னோட அன்பான மகனும் இறந்து போயிட்டாங்கிற வேதனை தாங்க முடியாம இதுக்கு மேல இந்த வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலும் கூட தன்னோட உயிரை மாச்சுக்கிட்டு அதே இடத்துல இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா நேரா வீட்டுக்கு
வீட்டுக்கு வந்த லிசா அங்க இருக்க கண்ணாடியை கவனிக்கும் போது அதுல ஹீரோயினோட உருவம் தெரியுது. கூடவே வில்லத்தனமா சிரிக்கிறா. என்னடான்னு பார்த்தா இங்கதான் கதையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. லாஸ்டா பெட்ரோல் பங்க்ல இருக்கும்போது ஹீரோயின் லிசா கொடுத்த அந்த தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் தான் மயங்கி போயிருப்பால. அதுக்கப்புறம் லிசா தான் முகமடி கூட்டத்துக்கு கால் பண்ணி ஹீரோயின் மயங்கி போயிட்டா, சீக்கிரமா வாங்க அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போக கூடன்னு பேசிட்டு இருந்திருப்பா. அந்த நேரத்துல மயங்கி போனதா நினைச்ச ஹீரோயின் கெக்க பொக்கன் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கா. அடி பாவி லிசா, ஒரு நிமிஷம் என் மேல உனக்கு இவ்வளவு அக்கறையான்னு உன் பாசத்தை பார்த்து நானே கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய உள்குத்து இருக்குங்கிற விஷயத்த நான் கவனிக்கல பாத்தியா. ரொம்ப பேசாத, வாடி சண்டை போட்டு பார்க்கலான்னு லிசா இப்ப ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை தூக்கிட்டு ஓடுவா. அடிக்கலாமேன்னு கைய ஓங்கினா கூட அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் தான் நெளியுதே தவிர ஹீரோயின் மேல படவே இல்ல. தாக்கலான்னு பக்கத்துல போனாலுமே அவ உடம்புக்குள்ள இருக்க சாத்தான் சக்தி ஹீரோயினை பாதுகாக்குது. பதிலுக்கு ஹீரோயின் சும்மா இருப்பாளா? பக்கத்துல கிடக்குற மண்வெட்டி எடுத்து டப்புன்னு தலையில ஒரு அடி. லிசா கீழே விழுந்ததுமே அவளோட ஒரு பக்க கையவே டப்புன்னு காயப்படுத்திடுவா. இந்த பாரு, ஓ மூலமா இறந்து போனவங்க நிறைய பேரை பத்தி எனக்கு தெரியும். சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினும், அடி முட்டாளே, உனக்கு இன்னும் புரியல, அவங்க ஏன் மூலமா இறந்து போனவங்க இல்ல, என்னால இறந்து போனவங்க. ஆக்சுவலா எப்ப முதல் முறையா ஹீரோயின் காதலிச்ச பையன் இவளை அவாய்ட் பண்ணிட்டு போனானோ அந்த நிமிஷமே அவன் மேல ஒரு பயங்கரமான வெறுப்பு. அது மூலமா அந்த பையனோட மைண்டையே கண்ட்ரோல் பண்ணி நடு ரோட்ல நிக்க வச்சிருக்கா. அப்ப அங்க வந்த டாக்ஸிக்காரன் அவன் மேல இடிச்சு அந்த பையனும் இறந்து போயிருக்கான். இதே மாதிரிதான் தனக்கு எதிரியா யாராவது வந்தா கூட அவங்களோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணி அவங்கள ரொம்ப கொடூரமா ஹீரோயின் சாகடிச்சிட்டு இருந்திருக்கா. காலப்போக்குல அது ஒரு பேராசையா மாறி இவ எந்த இடத்துக்கு போனாலும் சரி அங்க இருக்க ஆளுங்களை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறது ஹீரோயினோட வழக்கம். அப்படி கணக்கு போட்டு பார்த்தா ஹீரோயின் தன்னோட சொந்த அம்மாவையும் சாகடிச்சிருக்கா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த முகமடி குரூப் அங்க வராங்க. நம்ம ஹீரோயினை கையங்களவுமா புடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க. ஆனா லிசா லைட்டா வில்லத்தனமா சிரிக்கிறா. என்னடான்னு பார்த்தா இங்க நிக்கிறது என்னதான் லிசாவோட உருவமா இருந்தாலும் கூட அவ உடம்புக்குள்ள இருக்குது நம்ம ஹீரோயினோட ஆன்மா. ஏன்னா இவளாலதான் ஒருத்தரோட மைண்டையே கண்ட்ரோல் பண்ண முடியும்ல. அப்படி பார்க்கும்போது இவ தன்னோட ஆன்மாவை இப்ப லிசா உடம்புக்கும் லிசாவோட ஆன்மாவை தான் உடம்புக்கும் மாத்தி விட்டுருக்கா. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, தான் உடம்புக்குள்ள இருக்க லிசா உண்மையை வெளியில சொல்ல கூடாதுங்கிறதுக்காக அவளோட மைண்டையே கண்ட்ரோல் பண்ணி தான் தான் உண்மையான ஹீரோயின் அந்த முகமடி கூட்டத்தையும் அந்த கூட்டத்தோட தலைவியவும் நம்ப வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தலைவி பேய் மனிதர்களை பயன்படுத்தி ஹீரோயினை சாகடிக்கிறதா நினைச்ச அவ உடம்புக்குள்ள இருந்த லிசாவை சாகடிச்சிட்டு கடைசியில அந்த பைபிள்ல தற்கொலை பண்ணியும் இறந்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு எதிரின்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. சோ இதுக்கப்புறம் லிசாவோட உடம்போட ஹீரோயின் இன்னும் எத்தனை பேரோட உயிரை காவு வாங்க போறாங்கிற விஷயம் தான் தெரியல. அது எப்படி ப்ரோ ஹீரோயின் உடம்புக்குள்ள அந்த கொடூரமான சாத்தான் இருக்குங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டா, ஒரு சீன்ல ஹீரோயினோட அம்மா இறந்து போனதுமே உயிர் பழச்ச ஹீரோயின் வெளியில வந்து பேனு ஒரு கத்து கத்துவா. அப்ப அவளோட கண்ணுல இருக்க கருவிழிகள் ரெண்டா பிரியும். இந்த மாதிரி யாருக்காவது ஆச்சு அப்படின்னா அவங்க உடம்புக்குள்ள சாத்தான் இருக்குன்னு அர்த்தம். அப்படி பார்த்தா ஹீரோயின் ஒரு சாத்தான் கடவுளுங்கிற விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. கட் பண்ண அடுத்து இறந்து போன லிசா இருக்கால, அவளுக்கு ஒரு சில பேரு இறுதி அஞ்சலி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது வேற யாரும் கிடையாது, லிசாவோட சொந்த அம்மா. நான் வேணான்னு சொல்லியும் சாத்தானை எதிர்த்து என் பொண்ணு சண்டைக்காக போனா. இப்ப அவ இறந்து போயிட்டா. ஆனா நான் என் பொண்ணோட இறப்புக்கு கண்டிப்பா பழி வாங்குவேன். அந்த சாத்தானை இந்த உலகத்தை விட்டு அழிப்பேன்னு சபதம் எடுக்கிறா. அப்படின்னா இந்த கதை இன்னும் முடியல. ஹீரோயினுக்கும் லிசாவோட அம்மாவுக்கும் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய மந்திர யுத்தமே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி அப்படியே இன்டைரக்டா அந்த இடத்துல படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தர மனப்படத்தோட வரங்க. பாய்.